என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். பீர்க்கங்காயை வச்சு ஒரு மசீல் சொல்லித்தரேன். இந்த பீர்க்கங்காய் மேலே இருக்கிற இந்த நரம்பு இருக்குது பற்றியில, இதை மட்டும் அப்படியே வந்து நம்ம தோல் சீவிரதில் வச்சு தோல் சீவிடுங்க. பெருசு பெருசாக கொஞ்சம் பாக்ஸாக செயினை நம்ம அதெல்லாம் நெருக்குவோம் இல்லையா, பூசணிக்காய் அந்த அந்த சைஸில் வந்து இதை நறுக்கிடலாம். நறுக்கி வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து ஃபுல் தோல் சீவாமல் நான் சொன்ன மாதிரி சீவி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நெருக்கியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அமிர்ற அளவுக்கு தான் ஜலம் விடும். ஏற்கனவே பீர்க்கங்காய் வாஷ் பண்ணியாச்சு, அதனால் திரும்பவும் அலம்பிட்டு நறுக்கிட்டு எந்த காயுமே வாஷ் பண்ணக்கூடாது, விட்டமின்ஸ்லாம் போயிடும். இந்த அளவுக்கு அமிர்ற அளவுக்கு, ஏன்னா இது நீர்க்காய், நிறையா தண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த அளவுக்கு விடுங்க. இதை வந்து நல்லா நம்ம வேக வைக்கணும், மெத்துன்னு வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, தாளிக்கிறதுக்கு ருசிக்கேற்ப உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே இந்த தாளிப்பெல்லாம் போட்டுடலாம். இப்போ தாளிப்பை கொட்டிட்டு அப்புறம் வந்து இந்த பருப்பை கொட்டி ஒரு கொதி விட்டுடலாம். இந்த பருப்பை கொட்டி ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துடுத்து, லெமன் சாறு விட்டு கலந்துடலாம். பீர்க்கங்காய் மசீலுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அந்த பீர்க்கங்காயை வந்து ஃபுல் தோலையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டு ஒரு கொதி வரும்போதே உரு தெரியாமல் குழஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோலோடு அந்த ஓரம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே தோலோடு போட்டதுனால தான் அந்த நமக்கு வந்து அந்த பீர்க்கங்காயோட பீஸ் கிடைக்கிறது. இது வந்து பீர்க்கங்காய் மசீல் ரெடி ஆகிடுது. இதை வந்து மல்டிபர்பஸ் சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், கலந்த சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், எல்லா விதமான தோசைக்கு தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பாரம்பரியமாக பண்ணுறது. இது பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.